திமுகவிலிருந்து திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்து முன்னணி மாநாட்டில் திராவிட தலைவர்கள் பெரியார் மற்றும் அண்ணா தொடர்பாக இடம்பெற்ற அந்த காட்சிகள் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாச்சு. பல்வேறு கட்சி தலைவர்களுமே தொடர்ந்து கண்டனங்களை பதிவு செஞ்சீங்க. திரும்ப அவர்கள்கிட்ட இது தொடர்பான கேள்வியை முன் வச்சப்ப விஜய் இதற்கு கண்டனம் தெரிவிக்கலாம், ஆனால் அவங்க கட்சியில் கொள்கை தலைவர்களாக பெரியாரை வச்சிருக்காங்க அப்படின்றப்ப அவர் சொன்னார், இன்னுமே அவர் பெரியாரை உள்வாங்கிக்கல, அவர் பாஜக மீதான ஒரு மென்மையான போக்கை தான் கடைபிடிக்கிறத இது காட்டுது அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. விஜய் கொள்கை தலைவராக பெரியாரை வச்சிருக்காரு. பொதுவாகவே ஒரு குற்றச்சாட்டு, பாஜக கொள்கை எதிரியாக அவர் சொல்லியிருந்தாலுமே ஆனா பாஜகவினுடைய பி டீமாக பாஜக மேல ஒரு மென்மையான போக்கு கடைபிடிக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை உங்கள் தரப்புல பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களுமே வச்சிருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல அவர் எந்த விதமான ரியாக்ஷனும் தராம இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை. பாரதிய ஜனதா கட்சியில் இப்பொழுது அது பி டீம் மட்டுமல்ல, பி டீம், சி டீம், டி டீம் என்று பல டீம்கள் இப்பொழுது உள்ளுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு டீம் தான் தம்பி விஜயோட தாவேகா என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். ஏனென்றால் எந்த ஒரு தலைவருடைய கொள்கையை நாம் உள்வாங்கி கொண்டாலும் அல்லது தலைவரை உள்வாங்கி கொண்டாலும் அவர்களை பற்றிய விமர்சனங்கள் என்றால் நான் சொல்வது உண்மைக்கு புறம்பான விமர்சனங்கள் அல்லது அவர்கள் கொள்கைகளுக்கு எதிரான விமர்சனங்கள் வருகிற போது நம்மை அறியாமல் எழுவதுதான் எதிர்ப்பு. அதுதான் நாம் அந்த கொள்கை மீது வைத்திருக்கிற ஒரு பிடிமானம். தம்பி விஜயின் தம்பிமார்களுக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால், விஜயை நடிப்பின் குறை சொன்னால் அவர்களுக்கு எப்படி உடனடி ஒரு கோபம் வருகிறதோ அதை போல தந்தை பெரியாரையோ அல்லது திராவிடத்தையோ திராவிட கொள்கையவோ உள்வாங்கி இருந்தால் எப்பொழுதெல்லாம் திராவிட இயக்க தலைவர்களை அந்த கொள்கைக்காக விமர்சிக்கப்படுகிறார்களோ அப்பொழுது தானாகவே அது ஒரு ரிஃப்ளெக்சிவ் ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் உடனடியாக வெளிப்பட வேண்டும். அப்படி எதுவும் தம்பி விஜயிடம் இருந்தோ அல்லது அந்த இயக்கத்திடம் இருந்தோ எதுவும் வராதது என்பது எப்படி நாம் தமிழர் இயக்கத்தில் சகோதரர் சீமான் பெரியாரை எதிர்ப்பதையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பாட்டைமாக செய்வதை போல விஜய் அவர்களும் பெயருக்கு பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே தவிர கொள்கை அளவில் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை சொல்லிக்கொண்டு அவர் இங்கு இருப்பவர்களை பிரிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையாளாக வேலை செய்கிறாரோ என்கிற அந்த கேள்வி நியாயமானது, யதார்த்தமானது என்றுதான் தோன்றுகிறது. சார், தொடர்ச்சியாக விஜய் அவர்களுடைய கள செயல்பாடு அப்படின்றத பார்த்துட்டு வரும். இத்தகைய ஒரு செயல்பாடோட அவங்க அடுத்ததா 2026 ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற முழக்கத்தையும் தொடர்ந்து எழுப்பி வராங்க. இத்தகைய செயல்பாடுகள் அவர்களுக்கான இந்த தேர்தலை நோக்கி அவர்களுடைய அந்த செயல்பாடு அதுல பிரதிபலிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியே பல நேரங்களில் இது குறித்து மக்களிடையே நீங்கள் விவாதத்தை நடத்தியிருக்கிறீர்கள், மக்களிடம் கருத்து கேட்டிருக்கிறீர்கள். அவர்களே சொல்லி இருக்கிறார்கள், இவர் இதுவரைக்கும் அரசியலில் எதுவும் செய்ததில்லை. இதுவரைக்கும் பல நேரங்களில் சில தலைவர்கள் ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த நமது எம்ஜிஆர் அவர்களோ அல்லது எதிர்கட்சி தலைவராக வந்த கேப்டன் அவர்களோ அவர்கள் அரசியல் கட்சி துவக்குவதற்கு முன்னாலேயே அரசியலில் அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் இயக்கத்தினர்களுக்கான அந்த பயிற்சி இதெல்லாம் உண்டு. ஆனால் தம்பி விஜய் அப்படி இல்லை. அதற்கு பிறகும் கூட அவர் அதற்கான முஸ்தீப்பில் இறங்கியதை போல் இல்லை. எனவே தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதாக சினிமாவில் ஒரு பிரபலம் என்பதற்காகவே அவர்களை கட்சி தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருந்தால் எனக்கு தெரிந்து தம்பி விஜய்க்கு முன்னால் கட்சி துவக்கிய அண்ணன் SS ராஜேந்திரன் அவர்களில் இருந்து அண்ணன் பாக்கியராஜ் வரைக்கும் 11 முதலமைச்சர்களை இந்த தமிழ்நாடு சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு எம்ஜிஆர் அவர்களை ஏற்றுக்கொண்டது. ஏனென்றால் 18 ஆண்டு காலம் அவர் அண்ணாவோடும் பெரியாரோடும் தலைவர் கலைஞரோடும் பயணித்த பிறகுதான் அவர் தனி இயக்கம் கண்டார். கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் இயக்கத்திற்குள் வருவதற்கு முன்னாலே, நேரடி அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலே அவருடைய ரசிகர் மன்றத்திலிருந்து 800க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்களை அவர் உருவாக்கி வைத்திருந்தார். அவரை எதிர்கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். மக்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு சேவை செய்கிற எண்ணம் உள்ள தலைவர்களைத்தான் அவர்கள் எந்த களத்தில் இருந்து வந்தாலும் எதிர்பார்ப்பார்கள். அந்த வகையில் தம்பி விஜய்க்கு இதற்கு முன்னாடியோ அல்லது அவர் இயக்கத்தை ஆரம்பித்த பின்னாடியோ எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. நாட்டு மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன்.